ஜியோ நியூவா 2 ரீசார்ஜ் பிளான வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன, ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தரலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். இது மூலியமா ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. ஒரு பிரச்சனையுமே இருக்கு. 2யுமே இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். ஜியோ ஆப்ப அப்டேட் பண்ணிக்கோங்க. ஜியோ ஆப்போட ஜியோ ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா, ஜியோ ஃபைபர், ஜியோ ஏர் ஃபைபர், ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷன் வரும். இது எல்லாமே ஃபைபர் கனெக்ஷனுக்கான பிளான் தான். அங்க ஒரு பேஸ் பிளான் மாரி குடுத்துருக்காங்க. அதாவது 555 அப்படிங்கிற இந்த பிளானுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலியமா உங்களுக்கு 1000 ஜிபி டேட்டா கிடைக்கும்னு சொல்லலாம். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உங்களுக்கு கிடைக்கும். இதில முக்கியமான விஷயம் கேட்ச்ச நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த பிளானுக்கு ஸ்பெசிஃபிக்கான வேலிடிட்டி டேட் அப்படிங்கிறது இல்லவே இல்ல நண்பர்களே. நீங்க எந்த பிளான் போட்டிருக்கீங்களோ அதில இருந்து தான் இது வந்து கணக்கு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 1 இயர் பிளானா பார்த்து பேஸ் பிளான் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இத ரீசார்ஜ் பண்றது மூலியமா கண்டிப்பா நீங்க இந்த சர்வீஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த 1000 ஜிபியுமே முழுக்க முழுக்க நீங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா யூஸ் பண்ண முடியும். 2வதா பார்க்க போற பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1555 அப்படிங்கிற இந்த பிளானும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லலாம். இது அத விட ட்ரிபிள் அதாவது 3000 ஜிபி டேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில கிடைக்கும். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஹை ஸ்பீட் இன்டர்நெட்ட வந்து என்ஜாய் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் இப்ப சொன்ன 2 பிளானுக்குமே பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. மேபி அதில ஏதாவது கேட்ச் இருக்கலாம். இதுவுமே அதே விஷயம் தான். ஹை ஸ்பீட் டேட்டா 3000 ஜிபி எல்லாமே ஓகே. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான வேலிடிட்டி டேட் இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க ஒரு பேஸ் பிளான் போட்டிருக்கீங்க. அது ஒரு 10 நாள்ல முடிய போகுது அப்படின்னா, அப்போ இந்த பிளானும் போட்டீங்கன்னா, இதுக்குமே வேலிடிட்டிங்கிறது 10 நாள் தான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பேஸ் பிளான் கொஞ்சம் வந்து லோவா போட்டுட்டு, அதுக்கு மேல இது போடும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பூஸ்டரா இருக்கும்னு சொல்லலாம். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. ஐ மீன் சின்ன கம்பெனி வச்சு மைன்யூட்டா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும்னு சொல்லலாம். ஆல்சோ இப்ப இருக்க வைஃபை திங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவன் ஓரளவுக்கு பரவால்ல. ஜியோ நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும். அதாவது மத்தவங்களோட பிரச்சனை இங்க இல்லையான்னு இல்ல. இங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இவர் பெஸ்ட்டா இருக்காருன்னு சொல்லலாம். பார்க்கலாம். தேவைப்படுங்க இந்த 2 பிளானையும் சூஸ் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.